ஸோ பேஷண்ட்டுக்கு பேக் பெயின் அப்படின்னு வந்தோம்னா ரெண்டு பயம் வருது. ஒன்று ஸ்டோனா இருக்குமா, கிட்னி ப்ராப்ளமா இருக்குமா, ரெண்டாவது ஆர்த்தோபெடிக் பேக் பெயின். ஸோ எப்படி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணது, எப்படி எந்த டாக்டரை போய் பார்க்கறது அப்படின்னா, கமன் ஃபிசிஷியன் வில் டிஃபரன்ஷியேட். ஒரு டாக்டர் நார்மலா எம்பிபிஎஸ் மெடிசன் படிச்சவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கும்? ஸ்டோன் பெயின், கிட்னி ப்ராப்ளம் எல்லாமே பெயின் ரொம்ப சிவியரா இருக்கும், தாங்க முடியாத வலி எந்த நேரத்துலயும் இருக்கும். மார்னிங் இருக்கும், நைட் இருக்கும், ஆஃப்டர்நூன் இருக்கும், படுத்தாலும் வலி இருக்கும், உட்கார்ந்தாலும் வலி இருக்கும். ஸோ பேஷண்ட் வில் பி ரோலிங் வித் பெயின், யூரிட்ரிக் பெயின். அதெல்லாம் ரெண்டாவது, அந்த பெயின் வந்து பேக்னா நார்மலா லோயர் பேக்ல வராது, கொஞ்சம் மிட் பேக்ல வரும், சைட்ஸ்ல வரும். ரைட் அண்ட் லெஃப்ட் லாயின் சொல்ல போறோம். சென்டர் ஸ்பைன் வந்து சைட்ல ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு எந்த பக்கம் கிட்னிஸோ எந்த பக்கம் யூரிட்ரிக் ஸ்டோன்ஸ் இருக்கும் அந்த பக்கம் பெயின்ஸ் வரும். அந்த பெயின் மோஸ்டா வந்து முன்பக்கமா ரேடியேட் ஆகும். நம்ம யூரின் போகக்கூடிய உறுப்புகள் நோக்கி அந்த பெயின் வந்து ரேடியேட் ஆகும். இதுதான் காமன் காஸ் ஆஃப் பேக் பெயின். வந்து இப்படி இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்துச்சுன்னா இது மெயினா கிட்னி ப்ராப்ளம் வரக்கூடிய பெயின்களா இருக்கும். நம்மளுக்கு கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ்ல வரக்கூடிய பெயின்கள்லாம் ஃபீவர் அசோசியேட்டடா இருக்கும் நம்மளுக்கு. இன்னொரு டைப் ஆஃப் பெயின் பேக் பெயின். பேக் பெயின் யூஸ்வலா லோயர் பேக்ல தான் காமன் பேக் பெயின் வரும். மிட் பேக் பெயின் ஏதாவது தூக்கிட்டோம் லிஃப்ட் பண்ணா வரும். லோயர் பேக் பெயின் தான் காமன். இது யூஸ்வலா ரெஸ்ட் எடுத்தா சரியாரும். அதே மாதிரி இது நரம்புகள் அழுத்தும் போது வரக்கூடிய வலிகள் வந்து காலுக்கு பின்புறமா தான் மேக்ஸிமம் வரும். முன்புறமா வர்றது இருக்கு, அது சில வேரியன்ட் இருக்கு, பட் காமனா வந்து பேக்ல தான் வரும். ஸோ ரெஸ்ட்ல பெயின் குறையுது, குனிஞ்சா நிமிடான ஆக்ஷன் மூவ்மெண்ட் பண்ணும்போது வலி வருதுன்னா யூஸ்வலா வந்து ஆர்த்தோபெடிக் பேக் பெயின் சொல்லுவோம். நம்மளுக்கு எந்த நேரம் வலிச்சுக்கிட்டே இருக்கு, வலி பரவதே இருக்குன்னா ஒன்னா ஸ்டோன் கிட்னி ப்ராப்ளமா இருக்கும், இல்ல வயிற்றுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த வலிகள் பின்பக்கமா ரேடியேட் ஆகி வரக்கூடிய வாய்ப்பு.